தமிழ்நாட்டின் கிழக்கு கடற்கரையில் வேதாரண்யத்தின் அருகில் கடலுக்குள் நீண்டிருக்கும் இந்த முனையை பாயிண்ட் கேலுமியர். 1967ஆம் ஆண்டு இதை சுற்றியுள்ள பகுதி வெளிமான்களுக்கான சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது. பாயிண்ட் கேலுமியருக்கு கோடியக்கரை என்னும் சிறு கிராமத்தின் வழியாகவே செல்லலாம். இங்கிருக்கும் மக்கள் கடலிலும் அருகிலுள்ள பரந்த சதுப்பு நிலத்திலும் மீன்பிடித்து வாழ்கின்றனர். வருடத்தின் பெரும்பகுதி சோம்பி கிடக்கும் இந்தியாவின் ஒதுக்குப்புறமான பாயிண்ட் கேலுமியரில் பனிக்காலத்தில் ஒரு பெரும் மாற்றம். ஆயிரக்கணக்கில் வரும் வண்ண நீர் பறவைகளால் இது ஒரு கண்கவர் சொர்க்கமாக உருமாறுகிறது. உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பறவைகள் இடம்பெயர்ந்து இங்கு வருகின்றன. இதனால் பாயிண்ட் கேலுமியருக்கு ராம்சர் சைட் என்ற சர்வதேச அங்கீகாரம் கிடைத்துள்ளது. பறவைகள் அக்டோபரில் மழைக்கால துவக்கத்தில் வரத் தொடங்குகின்றன. பூநாரைகள் குஜராத்தில் உள்ள கட்ச் வளைகுடாவிலிருந்தும் தொலைதூரத்தில் உள்ள ஈரான் மற்றும் காஸ்பியன் கடலிலிருந்தும் இந்த பகுதிக்கு வருகின்றன. உள்ளான் இனத்தைச் சேர்ந்த இந்த உப்பு கொத்தி தென் ரஷ்யாவிலிருந்து தென் இந்தியா வந்துள்ளது. இதைவிட வியப்பளிப்பது லிட்டில் ஸ்டின்ட் என்னும் இந்த கொசு உள்ளானின் நீண்ட பயணம். 8000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் ஆர்டிக் பிரதேசத்திலிருந்து இது வருகிறது. ஆனால் இங்கு உள்ளூர் பறவைகளும் கூட வருகின்றன. இந்த மீன் தின்னும் செங்கால் நாரைகள் போல. இங்கு வரும் பறவைகளில் நம் கவனத்தை அதிகம் ஈர்ப்பது பூநாரைகள்தான். உருவத்தில் பெரிய இப்பூநாரைகள் உண்பதோ மிகச்சிறிய புழு பூச்சிகளையே. இதன் சிறகுகளின் வெளிர் சிகப்பு வண்ணம் அவை உண்ணும் உணவினால் கிடைக்கிறது. கால்களால் சேற்றை கலக்கி வெளிப்படும் உணவை அலையில் தேக்கி உண்கின்றன. பார்ப்பதற்கு இது ஒரு அழகிய நடனம் போல தோன்றும். ஆண்டு டிசம்பரில் சுனாமி பாயிண்ட் கேலுமியரையும் தாக்கியது. அதில் கரையோரம் இருந்த பழமையான கலங்கரை விளக்கம் உடைந்து சிதறியது. சிதறிய பகுதி 100 மீட்டருக்கும் அப்பால் தூக்கி வீசப்பட்டது. ஆனால் எந்த ஒரு விலங்கும் மடியவில்லை. ராட்சத பேரலைகள் ஓய்ந்தவுடன் கடற்கரை உயிரினங்கள் இயல்பு நிலைக்கு வந்தன. அலை தணிந்திருக்கையில் இச்சிறு நண்டுகள் இரை தேடி வெளியே வருகின்றன. பார்ப்பதற்கு மணலை தின்பது போல தோன்றலாம். ஆனால் இது தின்பது மணலினுள் புதைந்திருக்கும் கண்ணுக்கு புலப்படாத நுண்ணுயிரினங்களையே. இயந்திர வேகத்தில் மணலிலிருந்து சத்தை உட்கொண்டு கழிவை சிறு சிறு உருண்டைகளாக வெளியேற்றுகின்றன.
உண்பதில் ஆழ்ந்திருக்கும் நண்டுகள் சில நேரங்களில் வானில் பறந்து வரும் கருடனுக்கு இரையாவதுண்டு. வலையின் அருகில் இருப்பதே நண்டுக்கு நல்லது. டிசம்பர் முதல் மார்ச் மாதம் வரை இரவுகளில் கருவுற்ற ஆலிவ் ரிட்லி கடலாமைகள் இங்கு வருகின்றன. 50 கிலோ எடையுள்ள இந்த ஆமைகள் அற்புதமாக நீந்தும். தரையில் நகர்வதோ கஷ்டம்தான். ஆனால் இவை கரைவிட்டு தூரம் செல்ல தேவையில்லை. அலை தொடும் கரையை தாண்டியதும் முன் துடுப்பால் மணல் விலக்கி உடலுக்கேற்ற குழி பறிக்கிறது. பிறகு பின் துடுப்பால் ஆழமான குழி தோண்டி டேபிள் டென்னிஸ் பந்து அளவில் இருக்கும் சுமார் 100 முட்டைகளை அதில் இடுகிறது. முட்டைகள் இட்டு முடித்த பின்னர் குழியை மணலால் மறைத்து விடுகிறது. 50-60 நாட்களில் முட்டைகள் தானாகவே பொரிந்து குஞ்சுகள் வெளிவந்துவிடும். கடற்கரைக்கு அப்பால் அமைந்துள்ளது இந்த அழகிய காடு. எண்ணற்ற மூலிகை செடிகள் இங்குள்ளன. வேறெங்கும் காணப்படாத அரிய இன செடிகள் பல பாயிண்ட் கேலமியர் சரணாலயத்தில் உள்ளன. ஆனால் பாதுகாக்கப்படும் இச்செடிகளில் சில பயிரிடுவதற்காக மக்களால் வேரோடு பிடுங்கிச் செல்லப்படுகின்றன. பருவமழை காலத்திற்கு பிறகு காணும் இடமெல்லாம் வண்ண மலர்கள். அதில் ஒரு அதிசய செடி நாணயம் போல இருக்கும் சன் டியூ. கனத்த சதைப்பற்றான இலைகள் கொண்ட இச்செடி ஒரு விசித்திர குணம் கொண்டது. இது ஒரு மாமிச பட்சினி. இது பசை போன்ற ஒரு திரவத்தை வெளிப்படுத்தி பூச்சிகளை பிடிக்கிறது. இந்த எறும்பு இனி தப்ப முடியாது. இதன் மரணம் இச்செடிக்கு சத்தாகும். அதிர்ஷ்டவசமாக எறும்புகளுக்கு இச்செடியால் ஆபத்து குறுகிய காலமே. மழைக்காலத்தில் தோன்றும் சண்டியூ பூமி வருளும் நேரத்தில் மறைந்து விடுகிறது. நீர் வற்றியதும் எங்கெங்கும் முளைக்கும் புல் வெளிமான்களின் மேய்ச்சலுக்கு உதவுகிறது. இப்பெண்மான்களில் பல குட்டி ஈனும் நிலையில் இருக்க, சில ஏற்கனவே குட்டி ஈன்றவை. புதிதாய் பிறந்த குட்டிகள் புதர்களில் மறைந்தே இருக்கின்றன, உயிர்கொல்லிகளிடமிருந்து தப்ப. பெரும்பாலும் வெளிமான்கள் நாய்களை விட விரைந்தோடி தப்பிவிடும். மான் குட்டிகளுக்குத்தான் பேராபத்து. அசைவின்றி ஒளிந்திருந்து மான் குட்டிகள் தப்ப முயல்கின்றன. வெளிமான்களின் இனச்சேர்க்கை முடியும் பருவம் இது. ஆனாலும் ஆண்மான்கள் பெண்மான்களை துரத்தித் திரிகின்றன. இனச்சேர்க்கை காலங்களில் ஒவ்வொரு ஆண்மானும் தனக்கென ஒரு எல்லையை ஏற்படுத்திக் கொண்டு பெண்மான்களை பாதுகாத்து நிற்கிறது. இணையற்ற ஆண்மான்கள் சண்டையிட்டு எல்லையை கைப்பற்றுகின்றன. தென்னிந்தியாவிலேயே வெளிமான்கள் அதிகம் இருப்பது பாயிண்ட் கேலமியரில் தான். காரணம் இந்த பரந்த புல்வெளிகள். உயிர்கொல்லிகளால் சில மான்கள் கொல்லப்பட்டாலும்
அதைவிட அதிகமான அச்சுறுத்தல் தருவது மற்றொரு விலங்கினம்தான், அதாவது இந்த கால்நடைகள்.